ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு கட்டிங் தான் பார்க்க போகிறோம். என்னடா பேப்பர் எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம கஸ்டமருக்கு எங்களுக்கு வந்து கட் பண்ண போகிறது இல்லை. இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அளவுகள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க போட்டிருந்தாங்க ஒருக்கா. அதில் வந்து பாதி அளவு தான் இருந்துச்சு, 1-2 அளவுகள் இல்லை. ஸோ அதனால நான் அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா வந்துட்டு மறுபடியும் இப்போ தெளிவாக வந்துட்டு அளவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவில் நான் வந்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அளவுகள் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பாடியிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற அளவுகள் வந்து எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ நான் வந்து அவங்க ஒருவேளை அது பாடியிலேருந்து எடுத்திருக்காங்களா இல்லை நார்மலாக எடுத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மொத்த அளவு இல்லாட்டி சொல்ல மாட்டாங்க இல்லையா, ஃப்ரெண்டுக்கெல்லாம் தனி அளவு வரும்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால மொத்த அளவு சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்க என்ன அளவு சொல்லியிருக்காங்களோ அதுக்கு நான் எப்படி கட்டிங் போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இவங்க வந்து ப்ளவுஸோட உயரம் போடலைங்க. சரி, ஓகே, நானாவே ஒரு அளவு வந்து வைக்கிறேன். ஏன்னா ப்ளவுஸோட உயரங்கிறது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இவங்களுக்கு 14.5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா அவங்க செஸ்ட் அளவு வந்துட்டு 38 சொல்லியிருக்காங்க. அதனால ஓரளவுக்கு எப்படி என்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் 36 தான், 36 35 என்னமோ தான் நான் இருந்தாலும் என்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் 14.5 இன்ச்சு ஒயர் அவங்களுக்கு வைக்கிறேன். ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்க எவ்வளோ வேணும்னாலும் வச்சுக்கலாம். சரியா? நான் எப்பயும் போல் எழுதிடுறேன். பாருங்க, 14.5. ஸோ தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஒயரை மார்க் பண்ணுறது. கீழே வந்து நம்ம அடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு போட்டுட்டேன். ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன். ஸோ 14.5 இன்ச்சு. அப்புறம் மார்பு சுற்றளவு 38 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது செஸ்ட் கிட்ட பாடி சுற்றளவு வந்து 38ன்னு போட்டிருக்காங்க. இது எப்படி பிரிக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ 38 இதை வந்து 2ஆ டிவைட் பண்ணிக்கணும். 19 வரும். இதில் இருந்துட்டு 2 இன்ச்சு கூட்டிக்கணும். பேக் சைடுக்கு மட்டும் 2 இன்ச்சு கூட்டிக்கணும். ஸோ 19 2 21. ஸோ 21 தான் இவங்களுக்கு பின்னாடி பாடி சுற்றளவு. சரிங்களா? 21 அப்படின்னா அதில் பாதி 10.5 இன்ச்சு. ஸோ இந்த இடத்துல 10.5 இன்ச்சு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இடுப்பு சுற்றளவு அவங்க போடலை. அவங்களுக்கு இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் வந்துட்டு ஒரு 8 இன்ச்சு வைக்கிறேன். எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் வந்துட்டு 8 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அது வந்து 4ஆக பிரிச்சு. இடுப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அளவு உங்களுக்கு இருக்கோ அது வந்து அப்படியே 4ஆக பிரிச்சுக்கணும். ஸோ அதனால நான் வந்துட்டு 4ஆக பிரித்து 8 இன்ச்சு வைக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை வந்துட்டு 4ஆக பிரிச்சுக்கோங்க. அப்புறமா பின்னாடி வந்து ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு 1 இன்ச்சு விட்டுக்கிறோம். இப்போ இந்த 2 அளவையும் ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். ஓகே, பாருங்க, பாடி நான் எழுதிடுறேங்க. நல்லா பெருசாக எழுதுற தெரியறதுக்காக 21 பின்னாடி பாடி, இடுப்பு வந்துட்டு 16ன்னு நான் வச்சிருக்கேன். ஓகே, பின்கழுத்து உயரம் பின்கழுத்து 9 இன்ச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். 9.25 இன்ச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ உயரம் வைக்கிறீங்களோ அதில் இருந்துட்டு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. உயரம் மார்க் பண்ணுறப்ப மட்டும். சாரி, அவங்க வந்துட்டு உயரம் 14ன்னு போட்டிருக்காங்க. அதை நான் தான் கவனிக்கல. ஓகே, 14ன்னு போட்டிருக்காங்க. நான் 14.5 வச்சிருக்கேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேணா அந்த 1/2 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இவங்களுக்கு நம்ம இவங்களுக்கு நம்ம வந்துட்டு கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா, பின்னாடி பாடி சுற்றளவு பாருங்க 21, இதில் பாதி 10 வருதுங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக 6 இன்ச்சு கழுத்தகல வைக்கிறேன். 6ஐயும் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். பட் அவங்களோட ஷோல்டரோட அளவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் 6 வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி கட் பண்ணி பார்க்கட்டும். பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வேளை கிட்டாவே இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். ஸோ ஆனால் நான் வைக்கிறது இப்போ 6 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா நான் பாடி சுற்றளவு நான் நேரில் பார்க்காம டக்குன்னு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இன்னொன்று அவங்க ஷோல்டரோட அளவும் அனுப்பலை. அதனால நான் வந்துட்டு அந்த மாதிரி வைக்கிறேன். பாருங்க, 6 இன்ச்சு அப்படின்னா 3 இன்ச்சு. எப்போவுமே 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும் அகலம் மார்க் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 2.25 தான் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கட்டிங் போடுங்க. போட்டுட்டு ப்ளவுஸை போட்டு பார்த்துட்டு கழுத்தோட அகலம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு 6 அப்படிங்கிறத 6ஐயா நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கோங்க. பாருங்கள், கழுத்தோட அகலம் 6 இன்ச்சு நான் எழுதிட்டேன். இவங்களுக்கு ஷோல்டர் வந்துட்டு கண்டிப்பாக 2.25 வைக்கணும். 6 வச்சாங்க அப்படின்னா 2 வச்சா போதும். பட் நான் 6 தான் வைக்கிறேன். அதனால 2.25 வைக்கணும். 2.25 தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆனால் இதை தைச்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். சொன்னால் தான் எனக்கு அது ஓகேவா என்னன்னு தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு ஆம்பளோட சுற்றளவு 8.25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8.25 அப்படின்னா ஒரு பக்கம் அளவு. அது அவங்க மேபி பாடியிலேருந்து ப்ளவுஸ்லேருந்து கூட எடுத்துருக்கலாம், இல்லை அவங்களுக்கு கூட தெரியலாம். ஸோ 8.25 சொல்லியிருக்காங்க. நான் எழுதிக்கிறேன். இப்போ இவங்களுக்கு ஆம்பளோட உயரம் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு எப்பவும் போல் உயரத்தில் இருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் தெரியணுங்கிறதுக்காக. இங்கிருந்து 8.5 இன்ச்சு நம்ம வந்துட்டு உயர வைக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் பாடி நல்லா அகலமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப 8.5 இன்ச்சு வைக்கிறப்போ நல்லா இது வந்து உயரம் ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கே தெரியுது இது வந்து ரொம்ப 8.25 விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 9 இன்ச்சு இப்போவே நான் வந்துட்டு உயர வச்சுக்கிறேன். மேபி இதில் தேவைப்பட்ட நம்ம முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 9 இன்ச்சு உயர வச்சு இந்த இடத்துல நான் கோடு போட்டுக்கிறேங்க. நீங்கள் 8.5 வச்சு போட்டிங்கனாலும் ஓகே தானே. நான் கட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு பார்க்குறதுக்கு அந்த உயரம் பெருசாக தெரிஞ்சுது. அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். ஓகே இப்போ பாருங்கள் இதுவே நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ மேலேருந்து நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட உயரம் 4.25 இருக்குதுங்க பாருங்கள். கரெக்டாக 4.25 இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி வச்சிங்கனாலும் சரி, கீழேருந்து என்னோட மெத்தடில் வச்சிங்கனாலும் சரி, மெத்தடெல்லாம் நீங்கள் வித்தியாசப்படுத்திக்கலாம். ஆனால் இந்த ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். இப்போ ஆம்கோல் ரவுண்டு வர்றதுக்கு பாருங்கள் உங்களுக்கு நான் 1 இன்ச்சு தான் இந்த இடத்துல அகல விடுறேன். விட்டுட்டு செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பாடியில் 8 தான் இருக்கணும் சரிங்களா. 8.25 அப்படின்னா பாடியில் நான் மார்க் பண்ணுறப்ப 4 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மேலே தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே ரவுண்டு லைட்டாக ஒரு அப்ராச்மெண்ட்டாக செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இப்போவே வந்துட்டு கிட்டத்தட்ட 8க்கு மேலே இருக்குது. அதனால் வளைக்கிறப்ப கண்டிப்பாக எனக்கு வந்து ஜாஸ்தி வந்துடும். அதனால் நான் இன்னும் கொஞ்சோண்டு கம்மி பண்ணிக்கிறேன். அப்போ 4.5 இன்ச்சு இதோட உயர வச்சா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் 14.5 இன்ச்சு உயர வச்சுருக்கேங்க. நீங்கள் 14 வச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும், பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வளைச்சிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு பென்சிலில் இப்படி வளைக்க வராது. நான் வந்து எனக்கு கைக்கு வர மாதிரி வளைச்சிக்கிறேன். ஆனால் இப்படி தான் வளைப்பேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் வளைச்சாச்சு. இப்போ எக்ஸாக்டாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸாக்டாக செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எனக்கு 8 இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? பக்கத்தில் தான் கேமரா வச்சுருக்கேன், கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் கரெக்டாக 8 இன்ச்சு இருக்குது. நம்ம 8.25க்கு 8 தானே நம்மளுக்கு வேணும். எக்ஸாக்டான அளவில் இருக்குது. ஓகே இப்போ ஆம்கோல் அளவு கரெக்டு. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா விடுற துணி 1.25 சரி 1.5யோ 2 எவ்வளோ வேணுமோ அதுக்கு மாதிரி விட்டுக்கோங்க. 2 விட்டுக்கோங்க. தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ 1.5 to 1.25 தான் வரும். பாருங்கள் பேக் சைடு நான் மார்க் பண்ணிட்டேங்க. நீங்கள் அனுப்பின அளவு நான் நினைக்கிறேன் பாடியில் இருந்து தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் சுற்றளவாக அனுப்பிச்சிருக்கீங்க. அதனால் அதை நான் எப்படி பிரித்து வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் ப்ளவுஸிலேருந்து செக் பண்ணி சொன்னீங்களான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் அனுப்பின அளவை நான் வந்து இது பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸோ பாடி வந்துட்டு 38ன்னு சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு அதை 2ஆக பிரிச்சுக்கணும். அது என்ன அளவு வருதோ அதுலேருந்து 2 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கணும். இது லைனிங் ப்ளவுஸ்க்கு தாங்க இந்த இது, காட்டனுக்கு கிடையாது. காட்டனாக இருந்தால் 1.5 இன்ச்சு கூட்டிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 2 இன்ச்சு கூட்டி அதில் என்ன அளவு வருதோ அதுதான் பேக் சைடு. ஸோ 21 இன்ச்சு எனக்கு வருது. இதுதான் பாடி சுற்றளவு. 16ங்கிறது நானாக தான் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு இடுப்பு சுற்றளவுக்கு அளவு அனுப்பலை, அதனால் நானாகவே வச்சுருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் பின்கழுத்து உயரம் 9 இன்ச்சு. கழுத்தகல நான் உங்களுக்கு 6 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் 2.25 வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக மேபி சேஞ்ச் ஆகலாம். ஏன் அப்படின்னா ஷோல்டரோட அகல எவ்வளோ நமக்கு தெரியாது. ஸோ ஒருவேளை இன்னொன்று என்னென்னா, இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாடியோட ஷோல்டர் நல்லா விரிஞ்சிருக்கும். அப்போ நான் ப்ளவுஸ் போடுறப்ப நான் 6 இன்ச்சு வச்சு 2 இன்ச்சு தான் ஷோல்டரோட அகல வைக்கிறேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விரிஞ்சு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வராது. அது அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த அளவில் நீங்கள் வைங்க. 6 இன்ச்சு கழுத்தகலமும் 2.25 இன்ச்சு ஷோல்டர் வச்சு தேய்ங்க. தைச்சு போட்டு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஷோல்டர் ரொம்ப எப்படி சொல்கிறது, கழுத்து கிட்டாவே நின்றுச்சு, இல்லை ஷோல்டர் வந்துட்டு ரொம்ப மேலாவே நிற்குது, கை ரொம்ப மேலே ஏறிடுச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, கழுத்து மட்டும் எனக்கு இந்த கழுத்து எனக்கு இதுவே போதுங்கக்கா, ஆனால் ஷோல்டர் மட்டும் இந்த இடத்துல இருக்க வேணும், ஆனால் எனக்கு இப்படி மேலே ஏறி இருக்கு, கை கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்குன்னா 2.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இல்லை எனக்கு கழுத்து இன்னும் கொஞ்சம் அகல இருந்தால் ஓகேங்கக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா 6.5 இன்ச்சு கழுத்தகல வச்சுட்டு அதே 2.25 வந்து வச்சுக்கோங்க. சரியா. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஒன்ஸ் தைச்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணணும். ஸோ நீங்கள் சும்மா நார்மலாக ஏதாவது ப்ளவுஸ் இருந்ததுன்னா தைச்சு பாருங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 90% இது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். சரி ஓகே இப்போ பாருங்கள் பாடி எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டேங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வெட்டிடலாம். இப்போ மற்றவங்க கேட்பீங்க அக்கா எனக்கும் இதே மாதிரி வந்து கட்டிங் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி எப்படி சொல்கிறது, எப்படி அளவு எடுத்து அனுப்புறீங்கிறது ரொம்ப முக்கியம். டைரெக்டாக பாடியிலேருந்து எடுக்கிறீங்களா இல்லை எப்படி சொல்கிறது ப்ளவுஸிலேருந்து எடுக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பாடியிலேருந்து சில அளவுகளை நம்மளால் செல்ஃபாக எடுத்துக்க முடியாது. கரெக்டாக ஆம்கோல் ரவுண்டெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறது, அதே மாதிரி கை ரவுண்டும் எடுக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட அளவுகள் நம்ம செல்ஃபாக தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அளவுகள் ஓரளவுக்கு தெரியும். ஸோ உங்கள் அளவுகள் என்ன ப்ளவுஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு அப்படியே கூட சொல்லுங்கள். இப்போ பின்பக்கம் வந்துங்கக்கா எனக்கு 20ங்கக்கா,
இடுப்பு வந்து 18ங்கா அந்த மாதிரி அப்படி சொன்னீங்கன்னா கூட போதும். பட் உடனே என்னால் வீடியோ போட முடியாதுங்க. எனக்கு இப்படி எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு கட்டிங் போட்டு காட்டுறேன். நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஆம்போல் சுற்றளவில் அர்க்கட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு நல்ல பாடி அகலமாக இருக்குது. ஆனால் இடுப்பு நான் வச்சுருக்கிறதுனால கம்மியாக இருக்குது. மேபி அவங்களுக்கு இடுப்பு பெருசாக கூட வரலாம். ஆனால் நீங்கள் இது அளவு சொல்கிறப்ப கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அப்புறம் தெளிவாக சொல்லாமல் அப்புறம் என்னை கூட சொல்லிடாதீங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் பேக் சைடு வந்துட்டு வெட்டிட்டேன். ஓகேங்களா? எல்லா அளவுலையும் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது வந்துட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்சு எதுவும் சேஞ்சஸ் வராதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஒரே மாதிரி தானே ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். சரி, பார்ப்போம். பாருங்கள், ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பக்கம் ஸ்லீவ் ஒரு தானே இப்போ பண்ண போகிறோம். அதனால் நான் இப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா துணியாக இருந்தால் ரெட்டையாக மடிக்கணும். இது பேப்பர் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பக்கம் மட்டும் போட்டிருக்கோம். கீழே வந்துட்டு லைனிங்கையும் கிளாத்தையும் மடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு, சரி ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு கிளாத் விடுங்க, அதுவே போதும். கை நீளம் வந்துட்டு 11 இன்ச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 அளவு எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ 11 இன்ச் அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 11.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். எவ்வளோ உயரம் இருக்கோ அதோட 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்திக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா கை சுற்றளவு வந்துட்டு 5.25, அந்த 11 கிட்ட 5.25 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5.25 இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கச்சை பகுதி கம்மி பண்ணுறது பாருங்கள், 11 இன்ச்சு கை நல்ல லென்த்தாக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு 3.25 இன்ச்சு கச்சை பகுதி கம்மி பண்ணுங்க. சரியா? பாருங்க, நான் 3.25 தான் கம்மி பண்ணுறேங்க, 3 கிடையாது. 10 to 10.5 வரைக்கும் 3 வைங்க. 11 இன்ச்சு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக 3.25 வைங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கோட்டை வந்து போட்டுக்கலாம். எனக்கு அப்போ தான் வந்துட்டு கை வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஆம்கோல் வந்து எவ்வளோ சொன்னாங்க? இது பேக் சைடு எழுதிருப்போ 8.25. கையில் நீங்கள் ஆம்கோல் வரைகிறப்ப கண்டிப்பாக 8.25 தான் மார்க் பண்ணணும், கம்மியாக பண்ணக்கூடாது. பாருங்கள், 8.25 தான் நான் வச்சுருக்கேன். கச்சு பகுதி கம்மி பண்ண இடத்துல 8.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கோட்டை வந்து போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறமா இன்னொரு அளவு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து செக் பண்ணிக்கலாம். இன்னொரு அளவு வந்துட்டு 7 இன்ச்சு கிட்ட 7 இன்ச்சு கை சுற்ற, சரி 7 இன்ச்சு கிட்ட 6.25 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 அப்படின்னா இங்கே பாருங்கள், 7.5 தான் இங்கே வச்சு செக் பண்ணணும். ஏன்னா இங்கே தையலுக்கு 1/2 இன்ச்சு இருக்கும். அதனால 7.5 கிட்ட வச்சு செக் பண்ணணும். அந்த இடத்துல 6.25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 6.25 அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதே அளவு தான். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு வந்து எதுவும் வளைச்சி விடணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை இன்னும் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், லைட்டாக வந்துட்டு பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இவங்களுக்கு அது தேவைப்படலை. இப்போ கை வரைகிறோம். கை வரைகிறதுக்கு பாருங்கள் 2 இன்ச்சு சென்டரில் இருந்துட்டு 2 இன்ச்சு விட்டுருங்க. எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் 2 இன்ச்சு போதும். அதுக்கு மேலே 2.5 கொண்டு போகக்கூடாது. ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா மட்டும் 1.25 வந்து வச்சுக்கலாம் தாராளமாக. ஒரு 7.5 இன்ச்சு ஆங்கோலெல்லாம் இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு 1.25 வைக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து நான் வளைக்கிறேன். பாருங்கள், 2 அப்படின்னா மைல்டாக ஒரு முன்னாடியே ஆரம்பிச்சுக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஆரம்பிச்சுக்கிறேன். இது வளைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் தான் வளைச்சிக்கணும். எனக்கு இதுவே வந்து பென்சிலில் வரைகிறப்ப அவ்வளோக்கா வர மாட்டேங்குது. வளைச்சாச்சுங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிளாத் வேணும் இல்லைங்களா, அது வந்து விட்டுக்கோங்க. நான் சும்மா விடலை, அப்படியே வெட்டிக்கிறேன். சரி, உங்களுக்காக விட்டே வெட்டிக்கலாம், எதுக்கு வம்பு, அப்புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து குழப்பம். ஓகே, நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவும் கிளாத் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், கை நீளம் 11 இன்ச்சு 11, கை சுற்றளவு அந்த இடத்துல 5.25 சொல்லியிருக்காங்க. 6 கிட்ட 6.25 சொல்லியிருந்தாங்க, அது எக்ஸாக்டாக இருந்துச்சு. நான் அப்படியே விட்டுட்டேன். கையும் வளைச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதை வெட்டிக்கலாம். ஸோ கண்டிப்பாக கை வளைக்கிறதும் கரெக்டாக வளைக்கணும். நம்ம கை கரெக்டாக வளைக்காத அதனால கூட உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக வரலாம். அது ரொம்ப முக்கியம். பட் அதை வந்து சொல்லித்தர முடியாது. அது நீங்கள் தான் வளைச்சு கற்றுக்கணும். அந்த பெண்டு பார்த்தாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். வளைச்சு பாருங்கள், அப்புறம் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா நீங்களே வந்து சரி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வளைச்சி செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள், கை வெட்டியாச்சுங்க. சென்டரில் வந்துட்டு ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம். ஆம்பூல் சுற்றளவில் ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம். இது வந்து பேப்பரே ஒரு பக்கம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ஒத்தையாக இது பண்ணிட்டேன். நீங்கள் வந்து துணியாக இருந்துச்சு அப்படின்னா ரெட்டையாக மடிப்பீங்க. அப்போ ஆம்பூல் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பக்கத்தை மட்டும் எக்ஸாக்டாக வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்தை கம்மி பண்ணி வெட்டிக்கோங்க. ஸோ ஒட்டு போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து 5.25 கை சுற்றளவு எழுதிட்டு அதையுமே பாருங்கள். கை வந்து வெட்டிட்டேன்னா அடுத்தது குடையிறதுக்கு இந்த மாதிரி நான் துணி பேப்பர் இப்படி திருப்பி போட்டுக்கிறேன். உங்களுக்கு துணி வந்து எந்த பகுதி அதிகமாக இருக்கோ அதில் தான் நீங்கள் வந்துட்டு குடைஞ்சி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ஆங்கோலோட ரவுண்டில் பாதி எடுத்துக்கலாம். 8.25 அப்படின்னா 4 ஒரு புள்ளி வரும். இந்த இடத்துல 4 ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வளைச்சிக்கணும். இதுவும் அப்படி தாங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்ப கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த சென்டர் போக போக கரெக்டாக அந்த மார்க்லேயே கொண்டு போய் விடணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஆங்கோலோட ரவுண்டு போகிறப்ப
கம்மியாக இருக்கணும். ஆண்களோட அர்க்கத்துக்கு மேலே கண்டிப்பாக போகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி தான் நம்ம வரைஞ்சிக்கணும். இதுவுமே அப்படி தான். இந்த வளைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். இதை வந்து வெட்டிக்கலாம். நான் வந்து உண்மையில வளைக்கிறப்போ சம்டைம் எனக்குமே கை வராது. நான் அப்புறம் வெட்டுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்குவேன். எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எடுத்தோன்னே யாருனாலுமே பண்ண முடியாது. சிலருக்கு சீக்கிரம் புரியும், சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக புரியும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம அர்க்கத் பண்ணியாச்சு. சரி, குடஞ்சி விட்டாச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். அது தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடம் தான் குடஞ்சி விட்ட பகுதின்னு சொல்லிட்டு நான் இப்படி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த குடஞ்சது தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் கை வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும், சுருக்கு வராமல் நீட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அளவுகள்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம கட்டிங் நார்மலாக பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் கழுத்தோட உயரமும் முன் உயரம் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு தெரியும். பட் அவங்க வந்துட்டு அளவுகள் சொல்கிறப்ப மார்பு சுற்றளவு, நடுமார்பு சுற்றளவுன்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நடுமார்பு சுற்றளவுன்னா அந்த செஸ்ட்டுக்கு மேலேயே வந்து மேபி அவங்க எடுத்துருக்கலாம். நமக்கு வந்துட்டு அது தேவையே கிடையாது. ஃப்ரண்ட்டோட உயரம் அவங்க போடலை. அவங்க எவ்வளோ வைப்பாங்கன்னு போடலை. இது பாருங்க, இதுதான் பிரச்சனை. இப்போ நான் எப்படி ஃப்ரண்ட்டோட உயரம் அவங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அவங்க பாடி எப்படி இருக்கும், அவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ நான் பாட்டுக்கு ஒரு அளவு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அதை வச்சு இது பண்ணுறப்போ ஒரு வேளை பத்தாமல் போகலாம். அப்போ நான் அது வந்து அப்புறம் அவங்க என்ன சொல்லுவோம், அந்த அக்கா சொன்ன மாதிரி தான் பண்ணேன், பத்தலை அப்படிம்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து யாருனாலுமே சொல்ல முடியாது. நான் நேரில் பார்த்தா என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். பட் ஃபோட்டோவில் பார்த்தாலோ இல்லை சும்மா அப்படி சொன்னாலோ எனக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அளவு வச்சு தைச்சிருப்பீங்க. உங்களோட பழைய ப்ளவுஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட முன்னுயரம் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும், வேறு வழி இல்லை. நான் கட்டிங் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டை வந்துட்டு நான் அவங்க பாடி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் வந்து சொல்கிறேன். இது எக்ஸாக்டாக எப்படி கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ வந்து நான் பேக் சைடு பேப்பர் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு போடுறேன். பாருங்கள், நல்லா கிராஸாக தாங்க போடணும். நீங்கள் இப்படி நேராக அதெல்லாம் அப்படியெல்லாம் போடக்கூடாது. கிராஸ் கட்டிங் அப்படின்னா நல்லா வந்துட்டு கிராஸாக தான் போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. துணி உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிக்கணும். துணியாக இருந்தால் நெவராது, பேப்பர் அப்படிங்கிறதால நெகிரும். அதனால் நான் கையில் அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. இந்த உயரத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும். அது ரொம்ப முக்கியங்க. அது இல்லைன்னா சம்டைம் வந்துட்டு ரொம்ப தப்பாக கூட போயிடும். அதனால அது கண்டிப்பாக முக்கியம். ஓகே, இப்போ வந்து எல்லா அளவுமே நான் மார்க் பண்ணிட்டேன். பேப்பரை வந்துட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நான் அந்த பேப்பரில் அப்படியே போட்டதுனால அதோட உயரத்துக்கு மட்டும் போட்டிருந்தேன். அதனால ஃப்ரண்ட்டு உயரத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். நம்ம துணியாக இருந்தால் போடுற அப்படியே பண்ணிக்கலாம். கழுத்து பாருங்கள், 2 இடத்துல வந்து மார்க் பண்ணியிருந்தேங்க. அந்த மார்க் வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன். ஒயரை வந்துட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து கோணையாக போகக்கூடாதுங்கிறதுனால தான் 2 பக்கம் அந்த எக்ஸாக்ட் ஒயரத்தை வந்துட்டு நான் மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே, அடுத்தது முன்கழுத்து ஒயரம் வந்துட்டு 7 இன்ச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ 7 தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 7.25 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ முன்னுயரம் இவங்களுக்கு எப்படி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பாடி இப்படி இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து வச்சுக்கோங்க. இந்த பாடி சுற்றளவு இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எவ்வளோ ஹைட் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இவங்க வந்து 14ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நார்மல் ஹைட்டில் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான்லாம் வந்துட்டு நார்மல் ஹைட்டு தான். நான் ஓவராக ப்ளவுஸோட உயரம் போடுறேன். அதனால் நான் 15 இன்ச்சு வைக்கிறேன். 15 வைக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க நார்மல் ஹைட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு தாராளமாக 14.5 இன்ச்சு உயரம் வைக்கலாம். முன் உயரம் சொல்கிறேன். இந்த உயரம் 14.5 வைக்கலாம். ஆனால் பாடி வந்து பெருசாக இருக்குது, செஸ்ட்டுக்கிட்ட பாடி பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதனால ஒரு வேளை அவங்க கொஞ்சம் பாடியாக இருக்கலாமே என்னமோ. அப்போ அவங்களுக்கு செஸ்ட் ஏரியா ஒரு வேளை கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பாடிக்கு தகுந்த செஸ்ட் ஏரியா மேபி இருக்கலாம். அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 15 to 15.5 வரைக்கும் வச்சுக்கணும். இது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க பாடி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. 15 வேண்டாம், நம்ம 15 வைப்போம். அவங்க 15லேயே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணட்டும். அப்புறமா வேணால் அவங்க 10லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேணால் பண்ணிக்கிட்டோம். அதனால நான் 15 வச்சிடுறேன். இதுதான் இப்போ கட்டிங். நான் இப்படி உங்களுக்கு கேட்கறது போடுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இது இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு என்ன, நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோம், அது அவங்களுக்கு உபயோகம் இல்லாத போயிருமோங்கிறத என்னோட பயமே. சரி, ஓகே. இப்போ கழுத்து உயரம் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கோடு போட்டுக்கலாம். முன்னாடி வந்துட்டு கொக்கி பீஸ் வி பீஸுக்கிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணணும், 1/2 இன்ச்சு கம்மி பண்ணணும். ஸோ அதையும் நான் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். அப்புறமா கழுத்து வந்துட்டு அவங்க நல்லா பாடியாக இருக்கிறதுனால கீழே கழுத்து ரவுண்டு வருது பாருங்கள் கொக்கிக்கிட்ட, அது கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அப்போ தான் வந்து போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் நான் கீழே மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறேன். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் நான் கரெக்டாக இருக்கும்.
இப்போ நான் வந்துட்டு கழுத்து வரைஞ்சிக்கிறேன். நல்லா டீப்பாக, ஓரளவுக்கு எவ்வளோ டீப்பாக வரைகிறோமோ அந்த அளவுக்கு டீப்பாக வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் ஒயரை நம்ம வந்துட்டு 15 வச்சுருக்கோம். சரிங்களா, ரொம்ப அதிகம் வேண்டாம், நம்ம 15 வச்சுக்குவோம். கழுத்து வந்துட்டு 7 இன்ச் உயரம். இந்த பாடி சுற்றளவு அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தேவையே இல்லைங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக நம்ம கட்டிங் வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். எந்த ஒரு வீடியோலையும் நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் அகலை நான் மார்க் பண்ணுறதோ எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். அதே மாதிரி அளவுகள் எடுத்த இது பாடியிலேருந்து அளவு எடுத்துருக்குறேன்னு சொல்லியிருப்பேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்ட மட்டும்தான் அளவு எடுத்திருப்பாங்க, செஸ்ட்டு கிட்ட கண்டிப்பாக நான் அளவு எடுக்க மாட்டேன். அது எனக்கு தேவையும் கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஆள் பார்த்தா தெரிஞ்சிடும், அவங்க பாடிக்கு இவ்வளோ வச்சா போதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த உயரத்தை வச்சுக்குவேன். இன்னும் சொல்ல போனால் அந்த இடையில எடுக்கிற ஒரு அளவு நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல நம்ம அளவை செக் பண்ண முடியும். கப்பு டாட் அப்படிங்கிறது சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கப்பு துணி ரொம்ப பெருசாக இருக்குங்க, அது கொஞ்சம் சின்னது பண்ணி கொடுங்கம்மாங்க. அப்புறம் சிலர் நம்மங்க கப்பு துணி ரொம்ப சின்னதாக இருக்குங்க, அதை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க, பாடியெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. கப்பு துணியை நாம் எதுவுமே பண்ண முடியாது, அதுவாக அது வந்து விரிஞ்சு கொடுத்துரும். அதுக்கு தகுந்த நம்ம பாடி சுற்றளவும் வச்சிருக்கணும், உயரமும் வச்சிருக்கணும். அது கரெக்டாக வச்சிங்க அப்படின்னாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கப்பு துணி ரொம்ப பெருசாக தூக்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கப்பு சின்னதாக இருக்குதுன்னு அர்த்தம் பாடியில். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உயரத்தை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கப்பு துணி அவங்களுக்கு சின்னதாயிரும். கப்பு டைட்டாக இருக்குங்க, எனக்கு வந்து துணி இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா மேபி அவங்க பாடியோட கப்பு சைஸ் பெருசாக இருந்திருக்கலாம். இந்த உயரம் கம்மியாக வச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப வந்து இக்கட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, இல்லை பாடியே டைட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது ரெண்டுமே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படிதான் பண்ணணுமே தவிர அதை மட்டும் தனியாக நம்ம அளவெடுத்து எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா, நான் எதுவுமே பண்ணலைங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட பாடியோட அகலம் மார்க் பண்ணுங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா அதையும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் அலோ ப்ளவுஸ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அலோ ப்ளவுஸில் கொக்கி பார்ட்டில் இருந்துட்டு ஆம்கோல் ரவுண்டு வரைக்கும் எவ்வளோ அகலம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலம். அதை நீங்கள் தைக்கிறப்ப மட்டும்தான் அளவு எடுத்துக்கணும், இப்போ பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே கொக்கி வீ தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு தைப்பீங்க இல்லையா, அப்புறமா ஆங்கோல் டாட் இங்கிருந்து ஒன்று பிடிப்பீங்க இல்லையா, இது எல்லாத்துக்குமே பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ செக் பண்ணி எல்லாம் மார்க் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இந்த துணி கம்மியாயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாடி டைட் வந்துடும். அப்போ ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் உங்களுக்கு டைட் ஆயிரும். அப்போ எப்படி உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சரிங்களா, இப்போ தெரியுதா ஏன் நான் முன்னாடியே வந்துட்டு மார்க் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு. அண்ணா தைக்கிறப்ப தான் அதை வந்துட்டு செக் பண்ணிப்பாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி தான் ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலத்தை மார்க் பண்ணி அப்போ தான் இங்கே அர்க்கத் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ பேக்கோட அர்க்கத்து ஃப்ரண்ட்டோட அர்க்கத்து ஒன்றா வச்சு சைடு ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்புறமா இது பாருங்க, நம்ம பேக் சைடோட அகலம் இதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம், அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு ஆம்கோல் வந்துட்டு டாட் பிடிக்கிறீங்க இல்லைங்களா, இதுக்கு 1/2 இன்ச்சு கிளாத் வேணும் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம இங்கே கிளாத்து சேர்த்து விட்டுறோம், அவ்வளோதான். விட்டுட்டோம்னா இந்த எக்ஸ்ட்ரா விடுற துணி அப்படியே இருக்கும், இல்லாட்டினா அதிலிருந்து குறைஞ்சிடும். அந்த ஒரு ரீசனுக்கு தான். கீழே ஏன் அகலமாக விடுறோம் அப்படின்னா சிலரோட பாடி ஃப்ரண்ட் பார்ட்டில் அகலமாக இருக்கும், கண்டிப்பாக பட்டியோட நீளம் தேவைப்படும். அப்படிங்கிறப்ப சப்போஸ் பத்தாமல் போயிருமே அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே எவ்வளோ தூரம் விடுறோம். ஆனால் எல்லாத்துக்கும் இவ்வளோ தூரம் தேவைப்படாது. எக்ஸ்ட்ரா இருந்தால் அண்ணன் தைச்சிட்டு இதை வந்து நேராக வெட்டி விட்டுருவாங்க. இதுதான் ரீசன். உங்கள் பாடிக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது இப்படி தான் வைக்கணும்னு இந்த எக்ஸ்ட்ரா துணிக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் நான் எப்போவுமே இப்படி தான் வந்து கட்டிங் பண்ணுவேன். ஓகே, கட் பண்ணிட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது கட் பண்ணிடலாம். நான் சொன்னேன் இதுக்கு வந்து 15 தான் வைக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் உங்களோட ப்ளவுஸுக்கு 15 தான் வச்சிங்கன்னா வைங்க, இல்லை கம்மியாக வச்சாலும் சரி, எச்சா வச்சு நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா, எனக்கு தெரியாதுண்ணா, அதனால அப்ராக்சிமேட்டாக நான் வந்துட்டு பண்ணுறேன். நான் பாருங்க 1/2 இன்ச்சு குறைச்சன இல்லை, அங்கே தான் வெட்டுறேங்க. துணியாக இருந்தால் எப்படி வேணாலும் திருப்பி போட்டு வெட்டிக்கலாம், பேப்பரில் அப்படி வெட்ட முடியாது இல்லை, அதனால தான் எனக்கு இது ரொம்ப வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டு பாடியில் குடையவே மாட்டோங்க, ஆம்பூல மட்டும்தான் கை குடைவோம். பாடியில் கை குடையவே மாட்டோம். நாங்கள் இது வரைக்கும் அப்படி பண்ணதே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தைச்சு பாருங்கள், தைச்சு பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு அதில் என்ன மிஸ்டேக் வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறேன். பட் கட்டிங் இவ்வளோ தான், இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ சென்டர் பார்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷோல்டரை துணியை 2ஆக மடிச்சுக்கோங்க, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. அப்புறம் கீழ் பார்ட் இருக்குது பாருங்கள், இதையும் 2ஆக மடிச்சுக்கோங்க. எக்காது கூட இப்படியும் போயிடக்கூடாது, கீழே தள்ளியும் வந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு சென்டரில் இப்படி வந்து கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டுங்க. இது ரொம்ப முக்கியம். இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கப்பே கரெக்டாக உட்காரும். இவங்களுக்கு வந்து பட்டியோட உயரம் நான் 2 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு 14 இன்ச்சு உயரம் நான் 2 இன்ச்சு தான் வைக்கிறேன். இவங்களுக்கும் கரெக்டாக போயிடும் அப்படின்னு வைக்கிறேன்.
நீங்கள் இதை வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த சைடில் வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது டிஸ்டர்பாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் இறக்க இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஃப்ரண்ட்டில் அதே விட்டுருங்க. இங்கே மட்டும் ஒரு 1.5 இன்ச் பண்ணிக்கோங்க. அது எனக்கு அதை சொல்கிறேன். இந்த ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேரில் பார்த்தாலே பெரிய விஷயம். இதில் நான் நேரில் பார்க்காத சும்மா நீங்கள் சொன்ன அளவு வச்சு கட்டிங் போட்டால் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக 100% இது வந்து இதாக இருக்காது. பட் மெத்தட் இது தான். இப்படி தான் நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணுவேன். உங்கள் பாடியாக இருந்தால் நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். ஓகே, நான் 2 இன்ச்சு வச்சுருக்கேன். வச்சுட்டு இது வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க கட்டிங்கில். ரொம்ப ஈஸி தான். ரொம்ப யோசிக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதில் ஏதாவது சேஞ்ச் வந்ததுன்னா அதை மறுபடியும் எப்படி சரி பண்ணுறதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஸ்டேக் வருதுன்னா 2 தடவைக்கு மேலே வரக்கூடாது. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம ஏதோ ரொம்ப தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே கண்டிப்பாக வராது. ஓகே பாருங்கள், இப்போ வந்துட்டு உங்களுக்கு கட்டிங் போட்டுட்டேன். இது வந்துட்டு பேக் சைடு. எல்லா அளவுமே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இது பேக் சைடு, இது வந்து ஸ்லீவு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு. ஸோ கண்டிப்பாக இதை நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோ பாருங்கள். அதாவது யார் கமெண்ட் கேட்டிங்களோ அவங்கள சொல்கிறேன். வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டோட உயரத்தை மட்டும் நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது எனக்கு எப்படி இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரியாது. அதனால் நான் அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்துட்டு அதோட எக்ஸ்ட்ரா கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப்போவே அதை வந்து மாற்றிக்கோங்க, தப்பு கிடையாது. மற்றபடி இவ்வளோ தான் கட்டிங். ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலம் வந்துட்டு நீங்கள் உங்கள் ப்ளவுஸை வச்சு தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அதை சொல்ல முடியாது. அது என்ன ரீசனும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பாடி அளவு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி யார் கமெண்ட் பண்ணி கேட்டிங்களோ அவங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் சொன்னது உங்களுக்கு வந்து ஓகேவா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா எனக்கு எதுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து டீட்டெயில் சொல்கிறேன். சரி, ஓகேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.